முதல்ல ஒரு 3 வசனங்களை வாசித்து பிற்பாடு தானியேல் 6:27 வாசித்து நம்ம தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். 107ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், 55ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், தானியேல் 6:27 வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 55:16 நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தானியேல் 6:27 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரோ ரட்சிக்கிறவரோ வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீ நல்லவர். நல்ல வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட வேதத்தில் பழுதில்லாதது. இந்த வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிற பொழுதும் தியானிக்கிற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. வாரம் முழுதும் மனுஷ சத்தத்தினால் செவி மடுத்து போயிருக்கிறபடிதான் உங்கள் சத்தம் தொனிக்கிற பொழுது அதை எங்களை உயிர்ப்பிக்கும், ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். இந்த வார்த்தையினால நிரப்புங்க, நடத்துங்க. இப்போதும் வசனத்தை கேட்குற பிள்ளைகளை வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க. இந்த வசனம் என் வாழ்நாள் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசித்த வசனங்களை கவனிச்சீங்க? இந்த வாசித்த வசனங்களில் இப்போ காலங்களின் அடிப்படை வாசித்தோம். முதல் வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரட்சிப்பை பற்றி என்ன போட்டிருக்குது? அவர்களை ரட்சித்தார், ரட்சிக்கிறார், ரட்சிப்பார். தமிழில் ஒரு வெறுப்பு சொல்லி ஒரு வினை சொல்லி அதுக்கு முக்காலங்களை சொன்னால், முக்காலங்களை கேட்டால் பிள்ளைகள் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்கிறது 13:8 எபிரேயரில், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் முக்காலங்களிலும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை பற்றி முக்காலங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்பை பற்றி முக்காலங்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்குற இந்த ரட்சிப்பு என்பது பெரிய இலவசமாய் நமக்கு கிடைத்த ஈவு. இந்த ஈவை பெற்றுக்கொண்ட நாம் அதை சுதந்திரித்தவர்கள் கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்கலாக காணப்படணும். ஹல்லேலூயா. வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பேதுருடைய வார்த்தை உலகத்துக்கு கடந்து செல்லுது. வாசிங்க. அவராலே அன்றி இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை. உலகத்திற்கு தைரியமா பேதுரு இயேசுதான் ரட்சகர் என்பதை அறிவிக்கிறார். உலகம் முழுவதுக்கும் வானத்தின் கீழே எல்லா ஜனங்களுக்கும் இயேசுதான் ரட்சகர் என்பதை பேதுரு அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. வசனத்தை வாசித்து வரோம், தியானிச்சுட்டு வரோம். இப்போ இந்த பேதுருக்கு முதலேயும் எங்கும்
கர்த்தரே இரட்சகர் என்பதை அறிவித்த ஒரு உலகத்து மனுஷன். சொல்லுங்க, லேட் ஆகுது. தரியு ராஜா. அல்லேலூயா. அதைத்தான் வாரத்தும் மாசத்துக்கு வருமே. இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். அந்த தப்புவிக்கிறவருக்கு கமா இருக்குதா? கமா போட்டிருக்காங்களா? இல்லை. அதுக்கடுத்து ரட்சிக்கிறவர்கிட்ட பார்த்து தான் கமா போட்டு. அப்போ தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவர் ரெண்டும் ஒரே அர்த்தமுடைய சொற்கள். நல்லா கவனிச்சுக்கணுங்க. தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். இப்போ நான் திரும்பி ரட்சிக்கிற வார்த்தை நான் போட்டு சொல்றேங்க. ரட்சிக்கிற அவரே ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இதை உலகத்துக்கு எடுத்து சொன்ன அந்நிய மனுஷன் பேதுரு ஆண்டவர் இயேசுவை அறிந்து உணர்ந்து தொட்டு பேசி கூட சாப்பிட்டு அவருடைய சகல காரியம் அனுபவித்த ஒரு மனுஷன் ரட்சிப்பை உலகத்திற்கு சொல்கிறான். இது அவருடைய அனுபவத்தை சொல்கிறான். ஆனால் அனுபவிக்கவே இல்லாத ஒரு மனுஷன் இந்த மேலிய பெர்சிய தேசத்து ராஜா அல்லது சக்கரவர்த்தி. சக்கரத்தில் ராஜாக்களுக்கு ராஜான்னு அர்த்தம். அநேக ராஜாக்கள் ராஜ்யங்களுக்கு ராஜான்னு அர்த்தம். இவன் உலகத்துக்கு கர்த்தர் தான் ரட்சகர் என்பதை கீமூலி அறிவிச்சிருக்கிறான். அல்லேலூயா. எப்படிங்க? அவன் தன்னுடைய ராஜ்யம் எங்கும் அவன் லெட்டர் எழுதும்போது சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, அதை முன்னாடி வசனத்தில் 25, 26 தானியேல் தேவன் சொல்லிட்டு வர. இந்த தானியேல் தேவன் என்பது அவரே தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். இப்போ திரும்பமா ரட்சிக்கிறன்றதை போட்டு பார்க்கும்போது ரட்சிக்கிற அவரே ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சுங்க. என்னைய கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறானீங்கன்னா இனிமேல் எல்லா காரியங்களிலும் அவரே என்னை பாருங்க. கவனிச்சிங்கன்னா எல்லாரும் சேரும். அதான் சபை ஒட்டு மொத்தமாக ஒரு மனதில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா எங்கேயோ வசனம் யாருக்கா போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிற அவரே ரட்சிக்கிறவர். என்னை ரட்சித்தவர், எத்தனையோ காரியங்களை காப்பாற்றினவர் ரட்சித்தவர். அவர் என்னை இறுதி வரை ரட்சிப்பார். இந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு தான் 3 வசனம் வாசித்தோம். 3 வசனத்துல ரட்சித்தார், ரட்சிக்கிறவர், ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தோம்னா ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறக்கிறவங்க சொன்ன வார்த்தை, இயேசு என்று பெயரிடுவார்களாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. ஆமென். இந்த தரிய சொன்ன ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? காப்பாற்றுதல், விடுவித்தல், தப்புவித்தல், இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்போ 2 ரட்சிப்புமே நம்ம என்ன சொன்னா இணைச்சு தேவசமத்தில் தியானிக்கிட்டோம். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய ரட்சிப்பு என்ன ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுவிக்கிற அந்த ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த 3 நிலைமைகளும் என் வாழ்வில் இருக்கணும். அல்லேலூயா. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல அப்படி சொல்லி நம்ம கவலையற்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இது சிலருக்கு என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு. இயேசுதான் என்னை பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிச்சுட்டான்னு ரட்சிக்கப்பட்டேன்னு, ரட்சிக்கப்பட்டு முடிச்சுட்டேன். இப்படி துணிகரம் வந்துருச்சுன்னா அநேகர் பாவம் செய்கிறாங்க. சில உபதேசமே பண்றாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட அதனால இனி என்ன பாவஞ்சாலும் அதை கண்டுக்கிற மாட்டாராண்டவர். இப்படி சொல்லி சிலர் ஏமாத்திட்டு சபையை பாழ்படுத்துறாங்க, நாசப்படுத்துறாங்க. அங்கே போயிடவே கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கேன். அடுத்து
நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படுவேன். ஆமென். இதுக்கு நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனமா கேட்டுங்க. நான் முதல் ரட்சிக்கப்பட்ட பார்த்தீங்களா, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பார்த்தீங்களா, இது இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டேன் என்பது முடிந்த காலம். இது பாவ தண்டனையிலிருந்து கர்த்தரனை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையிலிருந்து நான் தப்பு வைக்கும்படியாக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவ தண்டனை ரட்சித்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்து இரண்டாவது, நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். பாவ வல்லமை என்ன ஒவ்வொரு நாளையும் ஆட்கொண்டே வருகிறது. நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருப்பேன். ஆனால் கோபம் வந்து இனிச்சுது. நான் பேசிடக்கூடாது எதையும் தீர்மானம் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது பேச்சு தார்மார் வந்துடுது. அப்போ வல்லமை பாவ வல்லமை என்ன மேற்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாவ வல்லமையிலும் நான் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பாவத்திற்குள்ளான தண்டையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், பாவ வல்லமையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு செய்கிற ஆவியானவர் எனக்கு தந்த பெரிய பேர் அருள். அல்லேலூயா. அடுத்து நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவேன், முடிவு வரையும் நிலை நிற்பவனே. அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சுல, ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டு எதுக்கு சொன்னாரு? அந்த ரட்சிக்கப்படுவான், நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படுனா அந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? பாவ பிரசன்னத்திலிருந்தே முழுவதுமான ஒரு விடுதலை. பாவமே இல்லாத ஒரு உலகத்துக்கு நான் போக போறேன். பாவமே இல்லாத இருக்கிறது நான் வாழ போகிறேன். அப்போ பாவ பிரசன்னம் முற்றிலுமாய் விடுதலை. அந்த பாவம் என்பதை காணப்படவே செய்யாது. இப்ப யார் சொல்ல முடியும்? 3 பாவ தண்டனை இருந்து ரட்சித்தார், பாவ வல்லமை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், பாவ பிரசன்னத்திலிருந்து என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இந்த முக்கால ரட்சிப்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அங்கமானது, சுதந்திரமாக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இப்ப தானியேலை பத்தி உலகத்துக்கு எடுத்து சொன்ன இந்த தரியு சொல்றாரு, தப்புவிக்கிறவர் அவர் தான், இவர் தான் என்னாலும் தப்புவிப்பார். ரட்சிக்கிறவர் இவர் தான், இவர் தான் ரட்சிக்கிறவர். அப்படின்னா இவர் அறிக்கையில் என்ன எழுதுறாருன்னா, இந்த பாருங்க, தானியேலை ரட்சித்த தேவன் தான் என் ராஜ்யத்துக்கு எல்லையில் இருக்கிற எல்லாரும் நீங்க கேள்விப்படுங்க, தெரிஞ்சுங்க, இந்த கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். ரட்சகர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது தானியேலின் தேவனே அல்லாமல் வேறொரு இல்லை என்பதை இந்த தரியு உலகத்திற்கு அறிவிக்கிறார். இதுதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை ஆபத்து காலத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம். பார்த்தீங்களா, இது உலக பிராண இடுக்கத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் விக்கிரகத்திலிருந்தும் பொருளாதார பிரச்சனைனாலும் சரி, அல்லது கடன் பிரச்சனையாலும் சரி, சரீர சுகவீனமான பிரச்சனையாலும் சரி, பலவிதமான நேரங்களில் சிக்குண்ட நம்மை கர்த்தர் விடுவிக்கிறார். பார்த்தீங்களா, இது பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் வாசிக்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சித்தார் என்பதை 107ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். ரட்சித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ரட்சித்த ஆண்டவர் உங்களை தம்முடைய அன்பின் கருத்துக்களை இப்ப நான் அரவணைக்க தொடங்கிட்டார், அரவணைச்சிட்டா. அதனால இந்த ரட்சித்த ஆண்டவர் இனி எந்த விதமான ரட்சிப்புக்கு உரமான காரியமாலும் சரி, சரீரத்துக்கு உரமான காரியமாலும் சரி, ஆவிக்கு உரிய வாழ்க்கைக்கு உரமான காரியம், எந்த காரியத்திலும் உங்களை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சித்தவர் ரட்சிக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவருடைய நாமம் ரட்சகர். அவருடைய நாமமே எல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை. இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்க பாக்கியவான்கள், நாம பாக்கியவான். ஏன்னா இவர் தான் ரட்சித்தார், இவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், இவர் தான் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள்ல இந்த ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கர்த்தர் மோசையின் தலைமையில் விடுவித்துக் கொண்டு வருகிறார். அப்படி விடுவித்துக் கொண்டு வருகிற பொழுது இவங்க கடந்து வந்து செங்கடல் பக்கத்தில் பாளையம் இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி குதிரைகளும் ரதங்களும் போர் வீரர்களும்
பயங்கரமான ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை திரும்பமாக அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துருக்குது. இவங்களாம் பார்த்து பயந்து கூக்குரல் போட்டாங்க. யாத்திராகமம் 14:10 வாசிங்க. சமீபத்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்து. இன்னைக்கு சங்கீதத்தில் என்ன வசனம் தியானிச்சாங்க? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. தேவ சொன்ன காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இவங்க பயப்பட்டு நினைச்சாங்கன்னா கூப்பிட்டார்கள். 107 சங்கீதம். ஒரு இடுக்கத்தில் இருக்க ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி ஆபத்தில், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடுதல் என்பது ஆங்கிலத்தில் ஒரு கூப்பிடுதலுக்கு கிரைன்னு போட்டிருக்கும், இன்னொரு கூப்பிடுதலுக்கு கிரைண்டுன்னு போட்டிருக்கும், இன்னொரு கூப்பிடுதலுக்கு கால் அப்பான்னு போட்டிருக்கும். இந்த கூப்பிடுதல் என்பது ஜபம், தொழுது கொள்ளுதல், அழுதல், விண்ணப்பித்தல் எல்லாம் அடங்கிய ஒரு சொல். ஆமென். நல்லா கவனிச்சு கேளுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நீங்க எந்த காரணத்தை கொண்டும் முறுமுறுக்கிறத நிறுத்திட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழகிக்கொள்ளுங்க. அதாவது ஜெபித்து பழகிக்கொள்ளுங்க. அதாவது கர்த்தரை துதிச்சு பழகிக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் அநேக நேரங்களில் நம்ம செய்கிற காரியம் இடுக்க வந்த மாத்திரத்தில், குழப்பமான நேரத்தில் எங்கே உலகம், யார்கிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட இந்த காரியத்தை சொல்லலாம், யார்கிட்டையாவது சொன்னா தான் அவங்களுக்கு நிம்மதி. இந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். இதுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய மேன்மையான காரியம் கர்த்தரை கூப்பிடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் உங்கள் ஜெபங்களை ஏறெடுங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது முறுமுறுத்தாங்க. ஆனால் முதல்ல செஞ்ச காரியம் 11 வருஷத்தில் மோசையை திட்டுறாங்க. ஆனால் 10 வருஷத்தில் அவங்க செஞ்ச காரியம் பயப்பட்ட மாத்திரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ டக்குன்னு விடுதலைக்கு வந்துருவோமா? 30 வருஷத்து வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இந்த தானியேலை பற்றி இந்த தரியு சொன்ன காரியம் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரும் சேனை வருது. இவங்களாம் சாதாரண மக்கள், சேனையை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், மோசே நீயும் எல்லாத்த போல பயந்துராத, உன் கையில் என்ன வச்சிருக்க? கோல். இந்த கோலை நினைச்சு இப்போ நீட்டி சமுத்திரத்தை 2ஆ பிளந்துரு. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் மோசே கையை 21 வசனத்தில் சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமழுதும் பலத்தை கீழ்காட்டினாள். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்டு போயிற்று, பிளந்து பிரிந்து போயிற்று. அடுத்து இந்த ஜலம் இருக்கிற காரியம் 22 வசனத்தில் போட்டிருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல் கட்டடம் மாதிரி 2 பக்கமும் தண்ணி கட்டடம் நிற்கிது. கல், சாந்து, சிமெண்ட் ஓட்டா தான் கட்டடம் நிற்கும். இங்கே தண்ணி நிற்கிது. ஆண்டுடைய அற்புத செயல். அல்லேலூயா. 2 சுவர் கடையில் பயங்கரமான ஹைவே ரோட்டில் போகிறது மாதிரி நினைச்சாங்க ஜனங்கள். கடல் குளிர்ச்சியாக இருக்கும். ஒருவேளை தண்ணிலாட்டாலும் குளிர்ச்சி இருக்கும். ஆனால் உலர்ந்த தரை வழியாய் போனாலும்
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசத்தில் காத்திருக்க தேவ பிள்ளையிலே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அடுத்து இந்த 2 சேனையும், அதாவது இஸ்ரவேல் சேனையும் எகிப்திய சேனையும் ஒன்று சேராபடிக்கு மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் முன் சென்ற ஆண்டவர் ஒரே மேகஸ்தம்பத்தை எகிப்து ஜனங்களுக்கு இருளாகவும் அதே மேகஸ்தம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் அவர் பாவிக்கிறார், அவர் நடத்துகிறார். எப்பேற்பட்ட வல்லமை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் வெளிச்சம் கொடுக்குது, ஒரு பக்கம் இருளா இருக்குது. இப்போ துரத்தி வந்த ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடலில் நுழைச்சிட்டு முக்காவாசி கடலில் கடந்துட்டாங்க. பார்வோன் சேனை என்ன செய்திப்போ அவங்களும் கடலுக்குள்ள போய் பின்னாடி போய் துரத்தி பிடிச்சான்னு கடலுக்குள்ளே போகிற தைரியத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து ரட்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. ஆண்டு சில காரியத்தையும் சத்ரு ஒரு வேளை தொடர்ந்து வரலாம், ஆனால் சத்ரு என்னை மேற்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. தொடர்ந்து வருவான், நீங்கள் பயப்படுவீங்க, ஆனால் உங்களை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அவரே யுத்தம் செய்கிறார், கலங்கடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 27 வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினால் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதுக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். அதான் இன்று கண்ட எகிப்தியனை இனி ஸ்தோத்திரம். துரத்தி வந்தவன், கொன்றுவன், பிடிச்சிட்டு போனவன், திரும்பமா எனக்கு வேலைக்கு வச்சுக்கணும் சொல்லி தேடி வந்தவன், ஆனா அவன் இல்லாம போயிட்டான். கர்த்தர் நல்லவன். தேவன் காத்துக்கு தேவ பிள்ளையிலே இப்படிலாம் நடந்த பிற்பாடுதான் 30 வருஷம் சொல்றது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேல் எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். தேவ சமூகத்தில் ஆபத்து வந்துருச்சுன்னா நீங்க ஜெபிச்சு மட்டும் பழகிக்க. ஆபத்து நேரத்தில் நீங்க ஆண்டவரை கூப்பிட்டு பழகிக்கணும், ஆண்டவர் துதிச்சு பழகிக்கணும். ஸ்தோத்திர ஆண்டவரே மட்டும் சொல்லுங்க. அநேகருக்கு எங்க போய் இதை சொல்லலாம், யார்கிட்ட போய் சொல்லலாம்? இந்த முறையிடுகிற காரியம், மனுஷன்கிட்ட போய் கூக்குறிடுகிற காரியம் இதெல்லாம் விட்டுருங்க. நிச்சயமாய் கர்த்தர் இவரே ரட்சிக்கிறவர், இவர் ரட்சித்தார். இந்த ஒரு சம்பவம் பாருங்க, வேதம் முழுக்க அநேக இடங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கும். செங்கடலை 2ஆய் பிளந்து தம் ஜனங்களை வழி நடத்தினார். இதுலயே வழி நடத்தினவர் இனி உணவு கொடுக்கறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஆமென். இனி தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். ராட்சசர்கள் வாழுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்து கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு எதிராக நிற்கிற, மலைத்து நிற்கிற, உங்களால் முடியாது என்று சொல்லி ஸ்தம்பித்து நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் முடியாது நீங்க நினைக்கிற அனைத்து காரியங்களும் அவர் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவ சமூகத்தில் கர்த்தராய் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், என்னை ரட்சித்தார், அவர் இன்னும் என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அடுத்து 107ஆம் சங்கீதம் 19 வசனம் வாசித்தோம். தங்கள் ஆபத்திலே நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அடுத்த வசனம், அனுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பிரசன்ட் டென்ஸ் சொல்றது மாதிரி இருக்கு. பிரசன்ட் தான் அது வார்த்தை. அப்படி ரட்சிக்கிறார், தப்புவிக்கிறார், இது பிரசன்ட். நம்மளாம் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு தியானிக்கிறோம். அனந்த ஞானமுடைய தெய்வம் நாம நடந்து வந்த பாதையை சொல்றாரு, இனி நடந்து கொண்டிருக்க பாதையை நமக்கு சொல்றார், நடக்க போகிற காரியத்தை நமக்கு சொல்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்.
அல்லேலூயா. தேவனை காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு சுகவீனத்தை குறித்து கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா பின்னாடி வசனம் என்ன சொல்லுச்சு? வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அப்போ தேவ சமூகத்தில் இங்க ரட்சிக்கிற ஆண்டவர். இப்ப நடைமுறையில் இருக்க ரட்சிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ஒவ்வொருத்தரையும் குணமாக்கும் போது நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக்கடவுது. இப்போ இதை லைவ்ல எடுத்துக்கோங்க. இப்போ 12 வருட பெரும்பாலும் ஸ்திரீ வர்றாங்க, அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, அவங்க சரீரத்தின் ஊரல் நிற்கிறத தொட்ட மறுநொடியிலே அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள உணர்ந்தாங்க. ஆண்டவர் இன்னும் தொட்டது யாருன்னு கேட்கிறார், வல்லமை புறப்பட்டு சொல்றார். இப்போ அந்த அம்மா இனி நம்மை ஒழித்துக் கொள்வது நல்லதுன்னு சொல்லி பப்ளிக் பண்ணிட்டாங்க. நான் தான் ஆண்டவரை தொட்டேன், எனக்கு இப்படி இருந்துச்சு, எனக்கு இப்போ சுகமாயிட்டு. அப்ப ஆண்டு சொல்ற வார்த்தை என்னது? அவளை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ லைவ்ல இருக்கு இந்த விசுவாசம். கூப்பிட்ட பொழுது ரட்சித்தார், இப்போ நான் விசுவாசிக்கிற பொழுது என்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் நாம விசுவாசத்தை விட்டுடுறோம். ஆனா விசுவாசம் என்பது இது லைவ்ல இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் 18ஆம் அதிகாரம் லூக்கா வசனத்துல, லூக்கா சுவிசேஷத்துல, மனுஷகுமாரன் பூமியில திரும்பி வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த விசுவாசம் இன்னைக்கு லைவ்ல இருக்கிற விசுவாசம் அப்படியும் தேஞ்சு 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 அது மக்களுக்குள்ள என்ன சொன்னா இல்லாமல் போய், கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு தான் விசுவாசன்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இவங்களுக்குள்ள தான் இப்போ என்ன செய்யனா விசுவாசம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன் சொன்னீங்கன்னா, கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வஞ்சிக்கிறது நிமித்தமாக, தங்களுக்கு சுயலாபத்தை அடையிற நிமித்தமாக இவங்க என்ன செய்யனா ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை மட்டுப்படுத்தி குறைச்சி விசுவாசமே இல்லாமல் போக பண்ணுறாங்க. இது உலகம் முழுது இன்னைக்கு நடந்துக்கிட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பல வருஷங்களுக்கு முன்பதாகவே ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கின்றாங்க. ஏறத்தாழ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பும் செல்வமும் சீராக. ஆனால் இப்போ ஐரோப்பிய நாடு எப்படி இருக்குது? விக்கிரக தேசம் மாறிக்கிட்டு இருக்கு, தரித்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு உபதேசத்தை, ஏதாவது ஊழியக்காரன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி மக்களை திருப்பி விட்டுறான், அது அப்படியே திரும்பி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசம் அநேகர மிஷினரி அனுப்பிச்சு, அமெரிக்க மிஷன் திருச்சபையில் அநேகம் இந்தியாவிலலாம் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் பெரிய பெரிய அந்நிய கோயில்கள் அமெரிக்காவில் பிரசித்தி விட்ட கோயில் அங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. இப்போ யாராவது ஒரு ஆள் இப்படி ஏதாவது பேசிட்டா அவங்கள எதுக்கிற கூட்டம் ரொம்ப இருக்கு. இன்னைக்கு கடந்த மாதத்தில் நடந்த சம்பவம் தெரியும், இந்த மாதத்துல இருந்து நினைக்கிறேன். ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தில் நாம் நிலை நிற்போம் என்றால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 2வது காரியம் சொன்னேன், பாவ வல்லமையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த பாவ வல்லமையினை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா, நான் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும், வளர்ந்து கொண்டே வரணும், பெருகிக்கிட்டே வரணும். இந்த விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா அநேக நேரங்களில் சந்தேகத்தினால ஏன் விளைவீனம், என்னுடைய சுகவீனம், என்னுடைய தரித்திரம், என்னுடைய குறைவு என்னை தாக்கி நான் விசுவாசத்திலையும் டம்மி ஆயிடுறேன், ஆவிக்கிற வாக்கியம் போயிடுது. அதுக்கடுத்து ஜீவனுக்குள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேவஜனமே ஜாக்கிரதை. தேவஜனமே கர்த்தர் எந்த நாளில் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை கவனிச்சு பாருங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. தேவ சகோதரருக்கு, தேவ பிள்ளைகள், எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசத்தில் குறைஞ்சு போயிருக்கூடாது. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகிட்டு வரணும் ஒழிய குறைஞ்சு போயிருக்கூடாது. நாம் விசுவாசத்தில் கொஞ்சம் குறைஞ்சோம்னா நாம் டவுன் ஆகிடுவோம். எவ்வளவுக்கு எவ்வளோ முன்னேறி முற்போக்கில் நம்ம செல்லணுமோ அதுக்காடி செல்லணும். நீங்கள் பரிதுமை அந்த மனுஷன் எடுத்து பாருங்க. அவனுக்கு சுகம் வேணும், கூப்பிடுற ஆண்டவர்கிட்ட. ஆனால் இன்னிச்சங்க மக்கள் விட மாட்டேன்ட்டாங்க, தடுத்துட்டாங்க. சும்மா கத்தாத, கூப்பிடாத, தடுத்தாங்க. ஆனால் அவன் நினைச்சானா முன்னிலும் அதிகமாய், மார்க் 10வது வாசிக்கிற, முன்னிலும் அதிகமாய் நினைச்சான், ஆண்டவருக்கு கூப்பிட்டான். இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தருடைய கரத்தை நீட்டி தொட்டு உன் கண்கள் பார்வை அடைவதாக சொல்லலை. இப்போ என்ன சொல்றாரு? உன் விசுவாசம், உன் விசுவாசம். அப்போ எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அதாவது என் தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம், என் தேவன் கண் வெளிச்சத்தை கொடுப்பான்னு சொல்லி பரிதிமைக்குள்ள இந்த பரிதிமை விசுவாசம், இந்த விசுவாசம் கர்த்தர் மேலே வைக்கிறான். இந்த விசுவாசம் கர்த்தர் மேலே வைக்கிறதுனால இப்போ அவன் கண் பார்வை பெற்றவனை கடந்து போயிடான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசம் என்பது லைவ்ல இருந்துட்டு ஒரு நாளை கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டோம். இப்போ விசுவாசம் நம்ம இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பொருளாதாரத்துக்காண்டி நீங்கள் உங்கள் காரியங்களுக்கு விசுவாசம் கர்த்தர் வச்சாலும் சரி, சரிய சுகத்துக்கு வச்சாலும் சரி, பிரச்சனையின் தீர்வுக்கு, போராட்டங்களுக்கு நீங்கள் கர்த்தர் விசுவாசம் வச்சாலும், ஒவ்வொரு முறையும் விசுவாசம் வைக்கும் பொழுது விசுவாசம், கர்த்தர் வைக்கிற விசுவாசம் அது நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கணும். அது நடைமுறையில் லைவ்ல இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம வாசித்தோம் 55:16, சங்கீதம் 55:14, அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. இங்கே ஒரு கூப்பிடுதல் தான், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு என்பது ஃபியூச்சர், எதிர்காலத்துக்குரிய ஒரு ரட்சிப்பு குறித்து வேணும் சொல்லு. இந்த ரட்சிப்பை குறித்து மார்க் 13:13, மத்தேயு 24:13, ரெண்டும் ஒரு வசனம் தான். அந்த வசனத்தில் சொல்லப்படுது. மார்க் 13:13 வாசித்து பாருங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப நிலைத்து நிற்கிற காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம நிலைச்சு நிற்கணும். இங்க நினைச்சிங்கன்னா தான் பாவமே இல்லாத, பாவ பிரசன்னமே இல்லாத ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும். ஒரு மனுஷன் வர்றான், அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நல்ல போதரே நான் என்ன செஞ்சு கேட்டான். நல்ல கேள்வி கேட்டான். ஆண்டு சந்தோஷப்பட்டு இப்படிலாம் கேட்டானேன்னு சொல்லிட்டு அப்போ 10 கற்பனை சொன்னார். அவன் இதெல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கேன்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ரொம்ப அன்பு கூர்ந்து பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான், இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட என்ன குறைவுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அப்போ ஆண்டவர் 21 10:21 மார்க்கில் சொன்னார், அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த மார்க் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்க என்னாச்சு இவனுக்கு?
இவ்வளவு சத்தியத்தில் நடந்தவன். நல்லா கவனிச்சுக்கலுங்க. இன்னைக்கு அநேக சத்தியத்தில் நடக்கிறாங்க, ஆனால் ஒரு பெருமை வந்துடுது. இவன்ட்டு அந்த பெருமை தான் அவனை சிறுமையாக்கி விட்டுருச்சு. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, கர்த்தருடைய சொல்ல முழங்கால் போட அவங்கள போல இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமே பெருமை வந்துடும். தேவஜனமே ஜாக்கிரதை. இந்த பெருமை என்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒன்று. இவன்கிட்ட இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது? பெருமை. ஆண்டவர் முழுசாக அவனை பிடிச்சிட்டார். இப்போ உனக்கு உண்டானது எல்லாம் இனிச்சிரு வித்து. இவன் சொன்னதுனால தான் சொன்னார். எல்லாத்தையும் இப்படி சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் இப்படி சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த வாலியும் பாருங்க எப்படி போறான். மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். வேதத்தில் ரொம்ப நொந்து போனவன், ஏசுநாட்டை வந்து நொந்து போனவன் இந்த வாலிபன் தான், இந்த ஐஸ்வர்யவான் தான். முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். அப்போ என்ன செய்யணும்? முடிவு அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 வாசிங்க. என்னிடத்தில் வந்து கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி போட்டு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து மோதியும் கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். அங்க ஒருத்தன் சத்தியத்தின்படி நடந்தான். கடைசியில் ஒரு சின்ன டெஸ்ட் வந்துச்சு, முழு வாழ்க்கை நஷ்டப்பட்டு மடிந்து போனான், துக்கத்தோட போயிட்டான். இங்க ஒருத்தன் வர்றான், ஆண்டுகிட்ட வர்றான், ஆண்டு வார்த்தையெல்லாம் கேட்குறான். கேட்டுட்டு அவன் என்ன செய்றான்? கண்மலையின் மேலே, அதாவது கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே அஸ்திபாரத்தை போட்டு வீடை ஸ்ட்ராங்காக கட்டுறான். இப்போ இவனுக்கும் சோதனை வருது. அந்த வாலிபனுக்கு சோதனை வந்துச்சுன்னா இவனுக்கு சோதனை வருது. அதாவது பெருவெள்ளம் வருது, பெருமழை பெய்யுது, பெரும் காற்று அடிக்குது, இவன் வீட்டில் வந்து மோதுது. ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதில் நிலச்சி நின்னதுனால எந்த பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று இவன் வீட்டை அசைக்க கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசத்துல காத்துக்க தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும்னா கர்த்தர்கிட்ட வந்த நான் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் நிலைச்சு நிற்க, அவர் மேலே அஸ்திபாரம் போட. ஆமென். ஆண்டவர் விதைக்கிற விதையை பற்றி ஊமை சொன்னார். அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வழியருகே கற்பாறையிலே முள்ளுகளுக்குள்ளே நல்ல நிலத்திலே இந்த ஒவ்வொரு கேட்டகரி நிலங்கள்லையும் விதைக்கிற பொழுது இந்த விதை என்ன செஞ்சா வேஸ்ட்டாக போச்சு. முதல்ல விழுந்தது வழியில் இருந்ததுலாம் பட்சிகள் பட்சித்து போட்டது, முழுவதும் நஷ்டம். கற்பாறையில் விழுந்துமா அது லேசாக மழை தண்ணி பட்ட மாத்திரத்தில் முளைச்சிச்சு. ஆனால் கீழே வேர் கொள்ள முடியாமல் நினைச்சிருச்சு, தீஞ்சு போயிட்டு. முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்டது, முள்ளு சேர்ந்து அதை வளர்ந்து நெருக்கி போட்டது. நல்ல நிலத்தில் லூக்கா விசேஷம் 8ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த ஊமையை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த நல்ல நிலம் என்பது எப்படி வந்துச்சு? இந்த நல்ல நிலத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை பிரயாசப்பட தெரியுமா? ஏன்னா வழியறிய என்பது மக்கள் நடக்கிற பாதை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் பிஞ்சை காட்டில் நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காடுகளுக்குள்ள போய் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும். ஒரு வரப்புலையே சுற்றி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பில் அவ்வளோ தூரம் சுற்றி போகிறதுக்கு காட்டுக்குள்ளே நடுவில் என்ன செய்வாங்க, ஒரு பாதை உண்டாக்கி மக்கள் உள்ளே கூடி நடந்து போயிடுவாங்க. ஒரு 10 பேர் நடந்தாங்கன்னா அது என்ன செய்யணும், தரை கெட்டியாயிரும். உழுது போட்டு அந்த தரை கெட்டியாயிரும்.
அப்புறம் அதில் விழுகிற விதை மேலே தான் கிடக்கும். அதான் பறவைகள் பட்சித்து போடுது. நல்லா கவனிச்சுக்கலுங்க. இப்போது இந்த நடக்க விடாமல் மக்கள் ஆயிடுச்சுன்னா விளை நிலத்தில் நடக்க விடாமல் வேலி அடைக்கும். ஆமென். அப்போ தான் விளை நிலத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. விளை நிலத்துக்குள்ள ஓப்பனாக இருந்துச்சுன்னா வேலி எடுக்காம இருந்துச்சுன்னா மாடு வரும், ஆடு வரும், மனுஷன் நடந்து தரை கெட்டியார் பாதையார். அப்போது விளை நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கடுத்து விளை நிலத்தை பண்படுத்த வேண்டும். விளை நிலத்தை சுத்திகரிக்க வேண்டும். கல் இருக்கும், முள் செடி வளர்ந்துருக்கும், அங்கே சில நேரத்தில் வேதத்தை சொல்லப்பட்டபடி கீழே கற்பாறைகள் இருக்கும். எல்லாத்தையும் சீர்படுத்தணும். அல்லேலூயா. தேவசனம் காத்துக்க தேவப்பிள்ளையிலே ஒரு நிலத்தை பண்படுத்துறது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. முதல்ல அதை பண்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எந்திரங்களை கொண்டு போய் ஃபுல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஜேசிபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொண்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து பண்படுத்தி தேவையான மண்ணை போட்டு அதை சரிப்படுத்தி வைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடலோரத்தில் இருக்கிற நிலங்கள் ஃபுல்லாக மணல் நிலமாக இருக்கும். அதனால என்ன செய்யணும்னா, நாங்கள் கோவங்காட்டில் இருந்தோம். கோவங்காட்டில் இருக்கும்போது அதெல்லாம் கடலோரத்தில் இருக்க பகுதி. கோவங்காட்டில் நெல் விளையும். எப்படி? அதே கடல் பகுதி. அப்போது அந்த மணல் பகுதியில் என்னச்சுன்னா களிமண்ணை கொண்டு வந்து கொட்டுவாங்க. கொட்டி இணைச்சுவாங்க. களிமண்ணையும் மணலும் ரெண்டும் சேர்ந்தா அது கரிசல் மண்ணாக மாறும். அப்போது அது விவசாயத்துக்கு ஏற்ற. வெறும் மணலில் தண்ணி நிற்காது, தண்ணி உறிஞ்சிரும். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் வேறு ஒன்று உப்பளத்தை போய் பாருங்கள். உப்பளத்தில் தண்ணி பாய்ச்சிடும், இணைச்சிரும், தண்ணி பூமி உறிஞ்சிரும். அதனால உப்பளத்தில் என்ன செய்வாங்க? பாத்தி போடுவாங்க. பாத்தி போடும்போது வெளியிருந்து களிமண்ணை கொண்டு வந்து அந்த பாத்தி நிறைய நிரப்பாங்க. நிறச்சிட்டு போட்டு மிதிப்பாங்க. அதை அமுக்கி என்ன செய்வாங்க? அதாவது விடுற உப்பு தண்ணி அதை பூமி உரியாதவடுக்கு அந்த பாத்திலே நிற்கணும். அப்படின்னா தான் ஒரு வாரம் இந்த பாத்தியில் இருக்கும். அதாவது ஆண் பாத்தின்னு சொல்லுவாங்க, பெண் பாத்திடுவாங்க. இது அவங்க டிபார்ட்மெண்ட், நமக்கு யாரும் அவ்வளோ தெரியாது. அப்போ ஒரு வாரம் இந்த பாத்தி நிற்கும், அடுத்த வாரம் இந்த பாத்தி, அடுத்த வாரம் 3வது வாரம் பெண் பாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் பாத்தியில் போகும்போது உப்பு விளை. அல்லேலூயா. அப்போ ஒரு 20 நாள் 21 நாள் கணக்கு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது பண்படுத்த வேண்டும். ஒரு விவசாய நிலத்தை நினைச்சணும் பண்படுத்தணும். பண்படுத்தும்போது சரீர முயற்சியும் இருக்கணும். மனசில் சோர்ந்தாடி காரியங்களை செய்யணும். அப்போது நாம் செய்யும் போதே சோர்ந்து போய் நிட்டோம்னா நாம் நிலச்சி நிற்கணும் அர்த்தம். நம்ம எந்த காரியத்தை ஸ்டெப் எடுக்கிறோமோ அந்த காரியத்தில் நிலச்சி நிற்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போது இதில் விளையிறத 30, 60, 100 விளையுது. இந்த விளையிறத அப்படியே விடுறது கிடையாது. இந்த விளைஞ்சது எங்கே கொண்டு போய் சேரணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஊசிக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பாருங்க, கோதுமையை எங்க சேர்க்கணும்? களஞ்சியத்தில் சேர்க்கணும். கோதுமை மணிகள் அனைத்தும் களஞ்சியத்தில் சேர்க்கணும். ஆண்டவர் இன்னும் ஒரு உண்மை சொன்னார். நைட்டில் களையை விதைச்சிட்டு போன ஒரு மனுஷனை குறித்து ஒரு உண்மை சொன்னார். ஒரு மனுஷன் கோதுமையை விதைச்சாங்க வயலுக்குள்ளே. கோதுமை வளர்ந்து வரும்போது களை சேர்ந்து வளர்ந்து. அப்போது வேலைக்காரன் எஜமானே களையெல்லாம் பிடிக்கிறவா? எஜமான் சொல்கிறாரு, வேண்டாம், ரெண்டும் வளரட்டும், களையும் வளரட்டும், கோதுமையும் வளரட்டும். அறுக்கிற நேரத்தில் நான் அறுப்பறுக்கிறவனை பார்த்து சொல்லுவேன், களைகளை தனியாக என்ன செய்யுங்க, பிடுங்கி கட்டுகளாக கட்டுங்க, கோதுமையை தனியாக கட்டுகளாக கட்டுங்க. இந்த களையெல்லாம் நான் என்ன செய்வேன்னா சுட்டு எரிச்சிருவேன். இந்த கோதுமையை நான் என்ன செய்வேன்? களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன். அல்லேலூயா. களஞ்சியம் பரலோகம், களஞ்சியம் நித்தியம். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் 30, 60, 100 விளைச்சுன்னா அந்த விளைஞ்சதோடு அதோட நிறுத்திட்டு அதில். ஆனால் விளைச்சல் அனைத்து எங்கே போய் சேரணும்? பரலோகத்தில் போய் சேரணும், களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஆமென். முடிவு வரைந்த நிலை நிற்பவன். அப்போ ஒவ்வொரு சோதனை வரும், ஒவ்வொரு போராட்டம் வரும், ஒவ்வொரு தாழ்வு வரும், ஒவ்வொரு நிறைவு வரும். இந்த எல்லா சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிற்கிறேன்னா ஸ்தோத்திரம். சிலர் சும்மா லேசாக கிளிவிட்ட மாத்திரத்தில் ஓடிய போயிடுவான்.
நீங்கள் சபையிலும் சரி வெளியிலும் சரி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கொஞ்சம் உபதேசம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, அல்லது ஸ்கூலில் பாடம் நடத்துறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் இந்த டீச்சர்கிட்ட படிக்க மாட்டேன். அவங்க படிக்காட்ட என்ன அடிக்கிறாங்க. படிக்காட்டி அடித்தா நல்லதா கெட்டதா? இப்போ நம்ம நல்லதுருவோம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடித்தாங்கன்னா ஏசுவோம். இந்த டீச்சர் வேணாம், இந்த ஸ்கூலு வேணாம், படிப்பு வேண்டாம். உண்மையாக போய் அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த தற்காலத்து சிக்ஷைகள், தற்காலத்து பாடுகள் நமக்கு பிற்காலத்தில் மகிமையை கொண்டு வந்து சேரும். அநேக உபதேசங்களை சொல்கிற பொழுது அநேகருக்கு பிடிக்க மாட்டேன். சத்தியத்தை சொன்னதுனால் நான் சத்ருவாகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னார். அநேகருக்கு பாருங்க, இப்போ மணினாகுது, பொண்ணு 10 போகுது. இப்போ எத்தனை பேர் நீங்கள் டைம் கடந்துச்சு நினைக்கிறீங்களோ உண்மையிலேயே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கொஞ்சம் புறமா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது, ஏன்னா சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம போனாலும் ஏன் மேலே கணக்கு வரும். கேட்க வேண்டிய சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுட்டீங்களோ உங்கள் மேலே கணக்கு வரும். தேவ சமூகத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா டயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள்? என்ன சாதிக்க போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க ஆண்டுக்கு தான் சொந்தம். ஆண்டு சமூகத்தில் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் சத்தியத்தில் நினச்சிருங்க. சில நேரத்தில் சத்தியத்தை உங்களை விட்டு எடுத்து போட முடியாத, வழி அறிய விதைக்கப்பட்ட விதையை போல உங்களை விட்டு எடுத்து போட முடியாத சத்திர உங்கள்கிட்ட சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுருவீங்க. உண்மையிலேயே 2 காதிலையும் வாங்கி உள்ளத்தில் அந்த வசனங்களை என்ன செய்யணும்? நிரப்பணும். இதை 30, 60, 100 பலன் கொடுக்க முடியாத அதை விளைய செய்யணும். இந்த விளைஞ்சதை அதோடு ஸ்டாப் பண்ணி நம்ம அடுத்த உண்மையில் இருக்கிற களஞ்சியத்தில் சேர்க்கிற அங்கே வரைக்கும் போய் சேர்ந்துடணும். இல்லாட்டா இடவெளியில் நின்னா கதை முடிஞ்சிட்டு. எந்த காரணத்தை கொண்டும் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு முதல்ல ரட்சிப்பை தரிய சொன்னார். அறிந்த பேதுரு சொன்னார், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு நான் சோதனை வந்தாலும் சரி, எனக்கு போராட்டம் வந்தாலும் சரி, நான் நிலைச்சு நிற்கணும், எப்படியாவது பிடிச்சு நிற்கணும். ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டா, இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டா, ஒன்று வேண்டாம்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி ஓடுன மாதிரி ஓடணும். நாம் ஜீவனுக்குள் புறமாயிட்டோம், ஜீவனுக்கு வெளியே போயிட்டோன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கும். கண்கள் முடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, இந்த வேலைக்காக நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் தேவ சமூகத்தில் எங்கள் காரியங்களை விசாரிக்கும் நல்ல ஆண்டவர் ஏசப்பா தரியோ உலகத்துக்கு கர்த்தரான ரட்சகர் சொன்னார். பேதுரு உலகம் முழுதும் அறிஞ்ச ஆண்டவரை, அவர் தான் ரட்சகர், அவருடைய நாமமே எல்லாம் வேறும் நாமம் இல்லைன்னு சொன்னார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சுதந்திரித்து கொண்டே ஒரு நாள் ரட்சிக்கப்படுற விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைச்சு நிற்க உதவி செய்யுங்க. சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவே, எங்கள் சொத்து ஒரு பெரிய காரியம் கிடையாது, எங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து பெரிய காரியம் கிடையாது. கர்த்தாவை இழக்க வேண்டியதை இழந்தாதான் நாங்கள் ஜீவனுக்குள் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியும். இந்த பூமியில் இருக்கிற பணத்தை, இந்த பூமியில் இருக்கிற அந்தஸ்தை, இந்த பூமியில் இருக்கிற ஆஸ்தியை ஒருவேளை அவன் இழந்துருந்தானா அவனுக்கு நித்திய ஆஸ்தியில் நித்தியமான பெரிய ஆஸ்தி அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த அறிவெல்லாம் போயிட்டு துக்கத்தோட மனமடைந்து போயிட்டான். நாங்களோ அறிந்தவர்கள், நாங்கள் இதை புரிந்து கொண்டவர்கள் நிலச்சி நிற்க உதவி செய்யப்பா. உங்கள்கிட்ட வந்து உங்கள் வார்த்தையை கேட்டு கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்ட புத்தியில் மனுஷனாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தது போல பலன் கொடுத்த நாங்கள் களஞ்சியத்தில் சேரணும் ஆண்டவரே. முடிவு வரியந்தான் நிலை நிற்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வார்த்தையில் நிரப்பின தேவன் நன்றி. என்னையும் எங்களையும் வார்த்தையில் நிரப்பின தேவன் ஸ்தோத்திரம். கடைசி வரை நிலைச்சு நிற்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.